உஸ்தாத், சொல்லுப்பா. சென்னையில ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னப்பா? ராட்டுல்லஸ் பிட்புல் இது ரெண்டையுமே பேன் பண்ணிட்டாங்க. ஆமா. இது எதனாலே நினைக்கிறீங்க? ஏன்னு கேட்டா நம்மள்ட்ட ராட்டுலரும் வந்திருக்கு, பிட்புலும் ட்ரைனிங் வந்திருக்கு, சாஃப்டாவும் வந்திருக்கு, கொஞ்சம் அக்ரெஷனாவும் வந்திருக்கு. ஆமா. சோ இந்த மாறுதல் எதனால ஸ்பெசிஃபிக்கா இந்த பிரீட பத்தி பேன் பண்ணிருக்காங்க? எதனாலன்னு நினைக்கிறீங்க? ரெண்டுப்பா. ஒன்று, கடிக்கிற தன்மை உண்டு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதை தாண்டி வந்து ஒரு ஜெனட்டிக்ன்றது நிறைய பேர் நம்ம சொல்லியிருப்போம். ஜெனட்டிக் என்ன இருக்கோ அது நேச்சுரல் குணம், அதை மாற்ற முடியாது. மூணாவது பாயிண்ட், வளர்க்குறத பொறுத்து இருக்கு. நீங்க கரெக்டா அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல கமெண்ட்ஸ் ஒண்ணுமே கிடையாதுல்ல, எஸ் ஆர் நோ, அதை ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணும்போது அவங்க குணங்களும் மாத்திடுவாங்க. ஏன்னா நம்ம அக்ரெஷனான டாக்னு தெரிஞ்சு எடுக்கும் போது அந்த பிரீட அது கரெக்டா வளர்க்கணும். அந்தந்த ஃபைண்ட் பண்ணுவான், அவங்களுக்கு சிக்னல் கொடுப்பான். அந்த சிக்னல்ல அவனை ஸ்டாப் பண்ணிடணும். ஒன்று பால் கொடுத்தோ இல்லாட்டி ஃபுட்டு கொடுத்தோ நோ சொல்லியா இங்கே ஸ்டாப் பண்ணும்போது பையமா அவங்களுக்கு மாதிரி மாற்றிக்கலாம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்ம 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம், மாற்றங்கிறது உண்டு. ஆனால் நீங்கள் வந்து அந்த கரெக்டான டயத்தில் அதை விட்டுட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் மாற்றப்பட்டா உங்களுக்கு மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் ட்ரெயினர் கிடையாது, நீங்கள் ட்ரெயினர் கிடையாது. இதுதான் விஷயம். வித்தியாசப்பட்டுதான் நம்ம ட்ரைனிங் பண்றதுமே. கண்டிப்பா இல்ல எந்த மாற்றம் கிடையாது. டாகோட குணம் தெரியல அப்படின்னா வளர்க்கறதும் வேஸ்ட், ட்ரெயின் பண்றதும் வேஸ்ட். இல்ல எந்த புரிஞ்சா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். கண்டிப்பா அதோட பெஸ்ட். நீங்க டாக் வளர்க்க போறோம்னா சஜஷன் கேளுங்க. இப்போ டாக்டரை பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒபினியன் கேட்குறீங்களா எல்லாம் செய்யும் போது, அது மாதிரி ஒபினியன் கேட்டு வளர்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்டா. என்ன பிரீட் எடுக்க போறோம், நம்ம சிச்சுவேஷன் என்னங்கறத ஒபினியன் கேட்டுக்கிறனால கேட்டுட்டு எடுக்கும். இது ஃபாரின்ல நடக்குதுப்பா. ஆனா நம்ம இந்தியாவில் ஒரு வரான்னு சொல்லாதீங்க, நிறைய மாற்றம் உருவாச்சு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இப்போ வருது. இப்போ நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்கறாங்க